எனக்கு வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட அவதார் வேர்ல்ட் கேமில் உள்ள ஹவுஸ் டூ தான் காட்ட போகிறேன். அந்த இருக்கிறதுலே மெயின் ஹவுஸ் டூ தான் காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் ஹவுஸ். உப்சி, நான் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் காட்டிட்ட முடிச்சுக்கோங்க மக்களே. இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரே இது வந்துட்டு சில டைம் இப்படி தான் வரும், கணக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்துட்டு நான் என்னென்னா இது கிரில் செய்கிறதுக்கு வச்சுருக்கேன். டு மேக் கிரில்ஸ், இதுமாதிரி கிரில் சிக்கன் அந்த செய்கிறதுக்கு இங்கே ஒரு இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ரேக் மாதிரி வச்சுருக்கேன். அதில் ஏதாச்சும் வச்சுக்கலாம், லைக் சட்டீஸ் குண்டான்ஸ் லைக் தேட். இங்கே வந்து ஒரு குட்டி ஃப்ரீசர் இருக்குது. இதை வந்து சிக்கன் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 2 இது வச்சுருக்கேன், 2 சேர் குஷன் சேர் வச்சுருக்கேன். அதுமாதிரி இங்கே ஒரு 2 ஸ்டூல் வச்சுருக்கேன். அதுமாதிரி இங்கே ஒரு குட்டி பிளாக் கலர் ஸ்டூல். அதுமாதிரி இங்கே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல். இங்கே ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல், இங்கே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். இதுக்குள்ளே வந்துட்டு அந்த இது வச்சுருக்கேன். அது வந்து ஆடு மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடு உள்ளே போனோம்னாலே கலர் அழகாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே கர்டைன்ஸ் இருக்குது. அது எனக்கு நல்ல கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு குட்டி பொம்மை வச்சுருக்காங்க, அது வச்சுருக்கேன், அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு எம்டி வந்துட்டு கிஃப்ட்டை பார்க்கும். இங்கே வந்து அந்த மியூசிக் ப்ளே பண்ணுறது இது இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு தனி இது மாதிரி இடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து மேட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே 2 குட்டி சோஃபா வச்சுருக்கேன், க்யூட்டாக இருக்கும். இது வந்து என்னோட டேபு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் எங்கள் அப்பா பிடிச்சிட்டு வச்சுருக்காரு. இது மாதிரி கேண்டில் வச்சுருக்கேன். இங்கே ஒரு பாட் வச்சுருக்கேண்ணா, இங்கே ஒரு குட்டி இது வச்சுருக்கேன். ஆனால் வந்து சம்மந்தம் 2 சைடும் நல்லாவே இல்லை. ஒரே இது ஒரு 2 சைடு வச்சுக்கலாம், இல்லை வைக்காமலும் கூட இருந்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆர்வ கலர் மாதிரி வச்சேன், ஆனால் நல்லா இல்லை, பரவாயில்ல. இங்கே வந்துட்டு டிவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது லைட் வச்சுருக்கேன். இது வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறது வச்சுருக்கேன். இங்கே மியூசிக் வரும். இதில் வந்து ஆன் பண்ணோம்னா மியூசிக் வரும், ஆஃப் பண்ணால் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு டேபிள் இருக்கும். டேபிள்னால் என்னென்னா எல்லாமே பொருள் வைக்கிறது உங்களுக்கு தெரியாத மக்கள் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி போனோம்னா இங்கே ஒரு குட்டி இது மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு கிளாரிட்டி நல்லா வரணுன்றிருக்கேன். ஒரு கேமராவும் வச்சுருக்கேன். அங்கே வந்துட்டு ஒரு டாகி பேபி வச்சுருக்கேன், ஸ்டாச்சு. பட் நான் அந்த கேமரா எப்போதுமே யூஸ் பண்ணதெல்லாம். இது மாதிரி குச்சி பேக் வச்சுருக்கேன் மக்களே. அது ப்ரௌன்ஸ் கூட நான் ஒழுங்காக பண்ணல, கண்டுக்காதீங்க. ஆனால் வந்துட்டு நான் இது சும்மா சொன்னேன், குச்சி பேக்லாம் கிடையாது. இது வந்து மை ரோபோ கிளீனர். ஏதோ தூசாக பார்க்குது, ஏன்னா என் வீடு அவ்வளோ தூசாக வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணாமல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்துட்டு ஏன் இங்கே வந்துட்டு கேவலமாக போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு வைக்கலாம்னு நினச்சேன், பட் ஐ காண்ட், அதில் கொடுக்கல, அந்தமாதிரி வைக்க முடியாது. அப்படின்றதுனால நான் வந்துட்டு இப்படி வச்சுட்டேன், ரேக் மாதிரி வச்சுட்டேன். இங்கே மட்டும் தான் வைக்க முடியுதுன்னு. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பீஸா சாப்பிடும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பீஸா சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்போ நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். மிச்சத்தை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுப்போம், அப்புறம் வேணும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்புறமா சாப்பிடாம நானே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டேன். அதனால் இதெல்லாம் வந்துட்டு அழுகி போயிடுச்சு, அதை வந்து தூக்கி போடணும். ஆனால் இன்னும் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஸ்டவ் 3 ஸ்டவ்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலேயும் இது இருக்குது, 4 இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு லைட் இருக்குது. பட் இங்கே ஒரு செப்பரேட் பிளேஸ்க்கு மட்டும் தான் அது லைட் அடிக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே சும்மா அந்த கேபினட் குட்டி இது இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு டவரில் வந்து ஒரு கரண்டி இருக்குது. அதுக்குமா ஒரு குக்கர், மூடி இல்லாத குக்கர் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து சம்மந்தமே இல்லாத இது வச்சுருக்கேன். சம்மந்தமே இல்லாத பம்பர் வச்சுருக்கேன். கத்தடிக்கிற மிஷின் மக்களையும் இங்கே வந்து ஒன்றுமே வாயில் நுழைய மாட்டேங்குது எனக்கு, நான் சொல்லுவேன். இங்கே வந்து 2 டவல்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து 2 கரண்டிஸ் வச்சுருக்கேன். 2 கரண்டிஸ் கிடையாது, ஒரே ஒரு கரண்டி, ஒரு வந்து நைஃப் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மிக்ஸி, அழகான மாடர்ன் மிக்ஸி. இப்போ அழகாக இருக்குல்ல, மாடர்ன் மிக்ஸி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்தமாதிரி பேன் வச்சுருக்கேன். இது எதுக்கு இங்கே வச்சுருக்கேன்னு தெரில, நான் வந்துட்டு இதுக்குள்ளேயே தூக்கி போட்டேன். இங்கே வந்து இன்னொரு வந்து குழம்பு கரண்டி மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னா இது தேவையில்லாத டவல்ஸ்லாம் எதுக்குன்னு கேட்காதீங்க, எடுக்கிற இடத்துல வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு அந்த பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அந்த இது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு க்யூட்டான பக் இருக்குது, பேகு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு டவல் இருக்குது, ப்ளூ கலர் டவல், ஸ்கை ப்ளூ கலர் டவல். இங்கே வந்து இந்த இடம் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நல்லா அழகாக இருக்குன்னு விட்டேன். அப்படியே இங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கே வந்து நிறையா பவுல்ஸ் வச்சுருப்பேன்,
கிளாஸ் இது வச்சுருக்கேன் கப்ஸு. நெக்ஸ்ட் இது வந்து குட்டி கப்ஸ். இது வந்து இங்கே பிளேட்ஸ் வச்சுருக்கேன். சும்மா எக்ஸ்ட்ரா கண்டிஷன் தான் அதுமாரி தொங்க விட்டுக்கலாம் இங்கே. இது வந்து குட்டி கிளாஸஸ் வித் ஸ்ட்ரா. இங்கேயும் தட்டு தான் இருக்குது. லைக் பிளேட்ஸ். ஹியர்ஸ் பவுல்ஸ் and then there are small chairs. இங்கே 3 ஸ்மால் சேர்ஸ் போட்டிருக்கேன். இங்கே வந்து லைட் வச்சுருக்கேன், குட்டி லைட்டு. இப்போ ஓவன் வச்சுருக்கேன். இங்கே சும்மா ஒரு ஸ்டூல். நெக்ஸ்ட் இங்கே நியூட்ரலாக வாங்கும்போது அதில் ஒன்று போட்டுருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக கிடச்சதா இந்த கப்பும் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. இது வந்துட்டு செம்மையாக வேறு லெவல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் வச்சுருக்கேன், லைக் சால்ட் தென் பெப்பர். அதான் இங்கே வந்து சும்மா சாஸஸ் வச்சுருக்கேன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் மயனீஸ். நெக்ஸ்ட் இங்கே நிறைய ஒரு பிளேட் கிடக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து டோர் திறக்க முடியுமா பார்த்தா முடியல. இங்கே வந்துட்டு ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கேன், லைக் குப்பை தொட்டி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதான் வந்துட்டு ஓப்பனிங்கே. இதுதான் இப்படி போனோம்னா இப்படி தான் கேவலமாக நடந்து போகணும். ஏன்னா வந்துட்டு இடமே அப்படி தான் இருக்கும். கஞ்சிக்காமல் நடந்து போயிடணும். இப்படி கண்ணை முடிச்சுட்டு நடந்து போய்ட்டு ஹாலுக்கு வந்து அழகாக இருக்கும். அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ஹால் அப்படி தான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே நான் கொஞ்சம் வந்துட்டு மென்ஷன் மாதிரி செகண்ட் ஃப்ளோர் கட்டிட்டேன் பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்துட்டு கடை போகிறதுலாம் கடப்பலாம். இங்கே வந்துட்டு ஒரு ஓப்பனிங்கே ஒரு அழகான பால்கனி. அங்கே வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு குட்டி ட்ரீ இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே தான் 2 குட்டி சோஃபா மாதிரி போட்டிருக்கேன். குட்டி சோஃபா உட்காந்து பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு டேபிள். இங்கே ஒரு வந்துட்டு ஸ்டோரேஜ் டேபிள் மாதிரி இருக்குது. இது கூட வந்துட்டு ஸ்டோரேஜ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். இதே வந்துட்டு டஸ்ட்பின்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். வேஸ்ட் திங்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட பீஸா சாப்பிடும்போது அப்படியே வந்து உள்ளே போட்டு வச்சுட்டேன். இங்கே பாசி தொங்கிட்டுருக்கேன். அதான் வந்து அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே பாசி தொங்கிட்டுருக்கேன். நான் இங்கே வந்து லைட் இருக்கேன். லைட் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன் இருந்தால் அழகாக இருக்கும். லிஃப்ட்டுக்கு முன்னாடி லைட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பால்கனி தான். இந்த சைடு போனோம்னா என்னோடய அழகிய ரூம் பார்த்து எல்லோரும் கண்ணு வச்சுருவீங்க. இங்கே ஒரு டிவி வச்சுருக்கேன். இனிமேல் அழகான இதெல்லாம் வரும். ஆனால் என்னோடய அழகான பெட். இங்கே செம்ம அழகான ஃப்ளவர் இருக்கும், ஃப்ளவர் பாட். அதுமாதிரி இது எதுக்குன்னே எனக்கு தெரியாதான், பட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே அழகுக்கு வந்துட்டு பாட் வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணதை ஒரு போட்டியில் வின் பண்ணேன். அந்த இது கப்பு வச்சுருக்கேன். ஆனால் நிற்க மாட்டேங்குது, இரிட்டேட் ஆகுது. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு அந்த க்ளீனிங் இது வச்சுருக்கேன். அதான் எனக்கு சத்தியமாக தெரியாது. இதுவும் ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து அவார்டு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபோனு இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வைக்க முடியல எதுவுமே. நான் வச்சா முடியும். நான் பார்க்கும்போது வைக்க முடியல. ஓகே, அதை வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு குட்டி லைட் மாதிரி. இது வந்து லேம்ப்பு, அது குட்டி லேம்ப் மாதிரி. இது வந்துட்டு ஒரு மைக் மாதிரி இருக்குது, குட்டி மைக் மாதிரி. எனக்கு என்னென்னு தெரியாது, பட் இருக்குதுல்ல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஃபோன் போட்டுடலாமா? வேணாம். இது வந்து என்னோடய ஃபோன் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இங்கே வந்து ஒரு குட்டி இது மாதிரி வச்சுருக்கேன். உட்காந்து வந்துட்டு எதாவது என்ன பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த என்னோடய ரவுண்ட் பெட் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். இன்னும் 2 தலைவணி இருக்குது ஒரு இடத்துல. நம்மளுக்கு எதுக்கு அப்படி திருப்பி வச்சிட்டேன். இங்கே தான் நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அந்த பெட்ஷீட்டை. நான் வந்துட்டு இங்கிலீஷில் தமிழ்லாம் அந்த போர்வையை வந்துட்டு நான் உள்ளே அமுக்கி விட்டுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம அப்படியே போத்திட்டு படுத்துக்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கிளம்ஸி ஆயிரும் இல்லைனா கிளம்ஸி ஆயிரும். ஆனால் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டோம்னா ஈஸியாக க்ளீனாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ஐடியா தான், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு குட்டி இது வச்சுருக்கேன், குட்டி சோஃபா மாதிரி. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பில்லோ வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு இந்த சேர், கேமிங் சேர் மாதிரி வச்சுருக்கேன். இது ப்ரெஸ் பண்ணாமல் கூட எனக்கு இப்போ தான் தெரியாமல் எடுத்து தொலைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே அழகாக நின்றுருந்துச்சு. இப்போ நீங்கள் வச்சு நான் அமுங்குற மாதிரி இருந்துச்சு. அதுமாதிரி இங்கே வந்து ஜூஸ் பாட்டில்ஸ், எம்டி பாட்டில்ஸ் இருக்குது. இங்கே வந்து அந்த ப்ளஷ்ஷு அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபேமஸ் ப்ளஷ்ஷு வச்சுருக்கேன். இது தலையில் போடுறதுக்கு. இது வந்துட்டு கேண்டில் வச்சுருக்கேன். தலையில் போடுறதா எனக்கு தெரியாது, பட் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே கர்டைன்ஸ் நான் காட்டவே இல்லை. கர்டைன்ஸ், திஸ் இஸ் மை கர்டைன்ஸ். ஹால்லேயே இருக்கும், உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். காட்டியிருப்பானே இல்லையா எனக்கு மறந்து வச்சேன். இங்கே ஒரு குட்டி ஸ்டூல் பண்ணி வச்சுருக்கேன், குஷன் ஸ்டூல். இது வந்து கீபோர்டு வச்சுருக்கேன். ஒரு அழகான இது கேட் கீபோர்ட் மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே கண்ணில் போட்டு தூங்குறது வச்சுருக்கேன். இதுதான் என்னோட ரொம்ப பிடிச்ச இடம். அப்படியே நான் சொல்லிட்டேன். அது வந்துட்டு ஓப்பனிங் நான் சொல்லவே இல்லை. இதுதான் என்னோட ட்ரெஸ் வைக்கிற இடம். ரொம்ப அழகாக இருக்கும். மை ஃபேவரட் பிளேஸ். ஆமாம், அதை வந்து திருப்பி கண்டில் பண்ணலாம். கண்ணில் போட்டுட்டு தூங்குறது 2 வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய
அழகான ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் செம்ம அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், பேண்ட்ஸ்லாம் செம்ம அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கெல்லாம் கேப் வச்சுருக்கேன், பவ் கேப் வச்சுருக்கேன், அழகாக இருக்கும். இன்னும் 3 கேப்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் சில பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம்னு சொல்லிவிட்டு அப்படியே தூக்கி மேலே வச்சாச்சு. திருப்பி உள்ளே போட்டுடலாம். திருப்பி அப்படியே மேலே வச்சுட்டேன். இது வந்து எம்டி வேஸ்ட் பாட்டில்ஸ்லாம் மேலே வச்சுருவேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து சும்மா தொங்குற ஸ்கர்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் 2 பேக்ஸு, வெளியே கொண்டு போகும்போது அவ்வளோ பேக்ஸு, அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே என்னோடய வாட்ச், 2 வாட்சஸ், பிராண்ட் நியூ வாட்ச் வச்சுருக்கேன் மக்களையும். நெக்ஸ்ட் இங்கே சாக்ஸ் வச்சுருக்கேன் மக்களையும், சாக்ஸஸ். நெக்ஸ்ட் இங்கே வந்து பேக்ஸ் வச்சுருக்கேன், அழகாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் தான் வச்சுருக்கேன் என்னோடது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து சும்மா டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். இங்கே நான் வந்துட்டு யூஸே பண்ணாத சூப்பரான கேமரா வச்சுருக்கேன். இதில் நிறைய நான் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், எப்படி ஃபோட்டோஸ் எப்படி ஃபோட்டோஸ் இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். இந்தமாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிங் லைட் வச்சுருக்கேன். இது வந்துட்டு என்னோடய வீடியோஸ் கிளாரிட்டியாக இருக்கணுன்றதுக்காக நான் வாங்கி வச்சுருந்தேன், பட் யூஸ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன இருக்குன்னா, இங்கே வந்து வாஷ்ரூம். இங்கே வந்துட்டு ஒரு சஸ்பிஷியஸான திங் பார்த்துருக்கேன். சஸ்பிஷியஸாக தேவையில்லையும் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அவங்க கண்டுக்காதீங்க. இந்த மிரர் இருக்குல்ல, ஒரு பெரிய ரவுண்ட் மிரர் மாதிரி, இது கிடையாது, வாஷ் மிஷின் மாதிரி இருக்குது. அது பக்கத்துலேயே இருக்குல்ல, இதுதான். இப்போ நான் வந்து ப்ரஷ் எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த மிரரில் தெரியுதான், இது ஒரு பெரிய மிரர். அந்த பெரிய மிரர் எப்படி இப்படி தெரியும் எனக்கு தெரியல. அப்படி வச்சா ஹியூமன்ஸ் மட்டும் தான் தெரிவாங்க, இது எப்படி தெரியும்? நான் தான் மென்டலோ, தெரியும் சாரி கண்டுக்காதீங்க. இங்கே வந்து 2 ப்ரஷஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து வாஷ் ஓகே, அது வந்து வாட்டர் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே 2 டவல்ஸ் வச்சுருக்கேன். நிறைய 1000 ஓகே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே லைட் அழகான லைட் வச்சுருக்கேன். இங்கே சும்மா ஒரு கிளாஸ் இது. நெக்ஸ்ட் இங்கே வந்து இது ஆயிட்டு வர மாட்டேங்குது, கண்டுக்காதீங்க. இங்கே வாஷிங் பவுடர் வச்சுருக்கேன். இங்கே வந்து அழுக்கு கூட வச்சுருக்கேன். இங்கே அதே அழுக்கு கூட தான் கொஞ்சம் வந்து லைக் ஒயிட் கோரைஸ். நெக்ஸ்ட் வந்து இங்கே டிசைனுக்கு இங்கே 2 கிசஸ் சாக்லேட் மாதிரி வச்சுருக்கேன், இங்கே 2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு பாத்டப் வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு பாதி காட்டவே இல்லை வாஷ் பேசன் இடத்துல. இங்கே வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இங்கே ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். இது ஒரு குட்டி பாட்டு மாதிரி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஃப்ளவர் பாட் மாதிரி வச்சுருக்கேன். என்னோடய சென்ட் புஜுக். இது இங்கே வந்துட்டு மேலே காட்டும், இதுவும் காட்டல. அந்த இது வந்து மெழுகு கேண்டில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எல்லோரும் நல்லா வந்துட்டு எனக்கு ஐக்கியூ இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு 0% ஐக்கியூன்னு நினைப்பீங்க. அப்போ எனக்கு 1000% இருக்கும். இது வந்து ஏன் டாய்லெட் இப்படி வைப்பாங்க, இங்கே யாராச்சும் வைப்பாங்களான்னு கேட்பீங்க. ஐயோ ஸ்ப்ளாஷ் ஆகுது வாட்ரும். ஆனால் இங்கே எங்கேயுமே இடம் நீங்களே பாருங்கள், இங்கே எங்கேயாச்சும் கொடுக்குற மாதிரி இடம் வச்சுருக்காங்களா? இல்லை, அது ஐ திங்க் ஸோ டாய்லெட்டு அங்கே தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதான் விஷயம் எனக்கு தெரியல. பக்கத்தில் எதுக்கு ஸ்டூல் இருக்குன்னு நினைக்கிறதில்ல, இருக்கும். அதுதான் என்னோடய வாஷ்ரூம். 2nd ஃப்ளோருமே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 3rd ஃப்ளோர், அழகான ஃப்ளோருக்கு போயிடலாம். 3rd ஃப்ளோர் ரொம்ப அழகாக இருக்கும். போய் பத்தலாம். இங்கே வந்துட்டு எவ்வளோ ஓப்பனிங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. நான் போனால் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்னோடய ப்ரேஸ்லெட்ஸு அழகாக தொங்கிட்ருக்கேன். என்ன சும்மா டிசைனுக்குள்ள பொருட்கள்லாம் தொங்கிட்ருக்கேன். இது வந்து சஸ்பீஷியஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு இந்த கர்வ் மாதிரி கொடுத்துருக்கு. இது சும்மா ஓ மை காட், பொம்மை கிடையாது, அதான் நான் நினச்சேன். இது பவு மாதிரி இருக்குது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். நினச்சேன் இது எதுக்கு இந்தமாதிரி கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு ஐக்யூ 0% சொன்னீங்க, அது அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஐக்யூ நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு பவு மாதிரி இருக்குது, இப்போ தான் எனக்கே தெரியும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு லென்ஸு மாதிரி வச்சுருக்கேன். பர்பிள் லென்ஸ், பிங்க் லென்ஸ் அது இருக்குது. இது சும்மா தலைக்கு போகிற கேப்னு நினைக்கிறேன். ஆமாம், இது சும்மா டிசைனுக்கு டெக்கார் வச்சுருக்கேன். இப்படி சொன்னால் ஒரு டெக்கார். நெக்ஸ்ட் இங்கே டிஷ்யூஸு, இதுவும் தலையில் போட்டுக்கலாம், ஹெட் பேண்ட் மாதிரி க்யூட்டாக. இது இங்கே வந்துட்டு இது ஃபேஸில் போடுறது ஃபேஸ் டேட்டூஸ். இதுவும் ஃபேஸ் டேட்டூ தான், கொஞ்சம் கண்ணுக்கிட்ட இருக்கிறது ஃபேஸ் டேட்டூஸ். இது பெரிய ஃபேஸ் டேட்டூஸ் அதுதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு
இங்கே வந்துட்டு இன்னொரு டெக்கோர் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இங்கேயும் டெக்கோர் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து ட்ரீம் கேச்சர் வச்சுருக்கேன். அழகான ட்ரீம் கேச்சர். இந்த சோஃபா வந்து ரொம்ப அழகாகும். மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னா மாட்டேன். ஒரு பிளாக் சோஃபாஸ் வச்சுருக்கேன். ஒரு லாங்கான பிளாக் சோஃபா. இங்கே 2 குட்டி பிளாக் சோஃபா கலர்ஸ். இது வந்துட்டு நான் வெளியே போனப்போ வந்துட்டு வாங்கியிருந்தேன். அந்த பொருள்லாம் எனக்கு வைக்க இடமே இல்லை. ஏன்னா அவ்வளோ வாங்கியிருந்தேன். ஸோ வைக்க இடமே இல்லை. அழகாக வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டு குட்டி டவல்ஸ் வச்சுருக்கேன். அழகான டவல்ஸ். இங்கே ஒரு குட்டி க்யூட் லேம்ப்ஸ். இது 2மே அழகாக இருக்கும். லைட் போட்டால் தான் இந்த 2லுமே நல்லாயிருக்கும். பட் டக்கு கூட ஓகே. இந்த கூட டக்லிங் கூட ஓகே. பட் இந்த இதில் ரோஸ் வந்துட்டு இது வைக்காமல் இருக்காது. நல்லா இருக்காது. ரோஸா ஃப்ளவர் வச்சுப்போம். ஓகே, அது வந்து லைட் போடாமல் நல்லா இருக்காது. அதில் ஆன்லேயே வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து இதுவும் மேக்கப் ஐட்டம் தான். ப்ளஷஸ்லாம் வச்சுருக்கேன். பாருங்க ப்ளஷ் டிஃப்ரெண்டான ப்ளஷ்லாம் வச்சுருக்கேன். அழகாக இருந்தது. பட் இப்போ கழிச்சிட்டேன். கண்டுக்காதீங்க. காட். ஓகே. இங்கே லிப்ஸ்டிக்கு கீழே வந்துட்டு ஐப்ரோ பென்சில் இருக்கு. ஐப்ரோ பென்சிலாக அதில் லிப் லைனர்லாம் எனக்கு தெரில. நெக்ஸ்ட் வந்து இது சன் பாட்டில்னு நினைக்கிறேன். எம்டி இல்லை, இது டெக்கரேஷன் பாட்டிலாம் எதுவும் தெரில. இங்கே ஒரு ப்ளேஸ்லெட் இருக்குது. இங்கே மக் இருக்குது. 2 மக் இருக்குது. இங்கே 2 மக் இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு அந்த க்ளவுஸஸ் இருக்குது. பாதி காட்டாமலே நான் போயிடுறேன்னு நினைக்காதுங்க. இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா கேண்டில்ஸ், மெழுகுபத்தி தான் இருக்குது. இங்கே ஒரு அழகான புரிஞ்ச முட்டை கேண்டில் இருக்குது. அதுமாதிரி அழகான கேண்டில்ஸ் வச்சுருக்கேன். இங்கே உள்ள ஆல்ரெடி கட்டிட்டேன். இங்கே வந்து 2 க்யூட்டான கேட் மக் இருக்குது. இங்கே 2 ப்ரேஸ்லெட். இங்கே 2 டவல். அதுமாதிரி இங்கே வந்து இந்த கண்ணாடி நானே வச்சேன். இல்லை அவங்க கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது. இங்கே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ வந்துட்டு இங்கே சேர்ஸ் 4 சேர் போட்டேன். இங்கே ஒரு குட்டி வந்துட்டு மேட் போட்டேன். அவ்வளோதான் என் ஹோம் டூர். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வேணா என்னை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து அவதார சைடில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1000 டைப் சொல்லிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கல நானும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.